Hi Manidas and Manidis, welcome to Mukai Academy. TNTET பேப்பர் 1 மற்றும் பேப்பர் 2 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு சைக்காலஜி யூனிட் 7 கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்ஸ்ல இருந்து MCQs பார்க்கலாம். Question number 1. The process of helping an individual to discover and develop his educational, vocational and psychological potentialities is called dash. ஒரு தனி மனிதன் தன் கல்வி, தொழில் மற்றும் உளவியல் சார்ந்த திறமைகளை கண்டறிந்து அவற்றை மேம்படுத்தி கொள்ள உதவும் செயல்முறை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்லலாம்? கைடன்ஸ், வழிகாட்டுதல். Then next one. Who is recognized as the pioneer or father of the vocational guidance movement? தொழில் வழிகாட்டுதல் இயக்கத்தின் தந்தை அல்லது முன்னோடி என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? ஃப்ராங்க் பார்சன்ஸ். The next one. Educational guidance is primarily concerned with helping students in dash. கல்வி வழிகாட்டுதல் முக்கியமாக மாணவர்களுக்கு எதில் உதவுவதோடு தொடர்புடையது? எதுலைங்க? செலக்டிங் சப்ஜெக்ட்ஸ், கரிக்குலம் அண்ட் அட்ஜஸ்டிங் டு ஸ்கூல் என்விரான்மெண்ட். பாடங்கள், பாடத்திட்டங்களை தேர்ந்தெடுப்பதிலும் பள்ளி சூழலுக்கு ஏற்ப மாறுவதிலும். Then next one. Vocational guidance helps students and individuals in dash. தொழில் வழிகாட்டுதல் மாணவர்களுக்கும் தனிநபர்களுக்கும் எதில் உதவுகிறது? எதுலைங்க உதவுது? சூஸிங், ப்ரிப்பேரிங் ஃபார், என்டரிங் அண்ட் ப்ராக்ரஸிங் இன் அ கரியர். ஒரு தொழிலை தேர்ந்தெடுத்தல், அதற்கு தயாராகுதல், அதில் நுழைதல் மற்றும் முன்னேறுதல். Then next one. Personal guidance aims at assisting an individual to solve problems related to dash. தனிநபர் வழிகாட்டுதலின் முக்கிய நோக்கம் ஒரு தனிமனிதனுக்கு எந்த பிரச்சனைகளை தீர்க்க உதவுவதாகும்? எதைங்க தீர்க்க உதவுது? இமோஷனல் ஸ்டெபிலிட்டி, ஹெல்த் அண்ட் பர்சனல் சோஷியல் அட்ஜஸ்ட்மெண்ட். உணர்ச்சி சமநிலை, ஆரோக்கியம் மற்றும் தனிப்பட்ட சமூக பொருத்தப்பாடுகள். Then next one. Counseling is a specialized process that always involves dash. அறிவுரை பகர்தல் என்பது எப்போதும் எதனை உள்ளடக்கிய ஒரு சிறப்பு செயல்முறையாகும்? எதைங்க? ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டிமேட் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் டூ இண்டிவிஜுவல்ஸ். இரண்டு நபர்களுக்கு இடையே நேருக்கு நேர் நடைபெறும் நெருக்கமான ஒரு உரையாடல். Then next one. Who introduced the direct counseling approach? நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருங்க? E.G. வில்லியம்சன். Then next one. Which type of counseling is also known as client-centered or permissive counseling? எந்த வகையான அறிவுரை பகர்தல் முறை அறிவுரை பெறுபவர் மையம் அல்லது அனுமதிக்கும் அறிவுரை பகர்தல் என்று அழைக்கப்படுகிறது? எதுங்க? நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தல். Then next one. The originator of the non-directive counseling approach is dash. நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தல் அணுகுமுறையை உருவாக்கியவர் யார்? யாருங்க உருவாக்குனாங்க? காரல் ரோஜர்ஸ். Then next one. Eclectic counseling is an approach that combines the best elements of dash. தொகுப்பு வழி அறிவுரை பகர்தல் என்பது எந்த இரண்டு முறைகளின் சிறந்த கூறுகளை இணைக்கும் ஒரு அணுகுமுறையாகும்? எதுங்க? டைரக்டிவ் அண்டு நான் டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் மற்றும் நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தல். Then next one. Who is considered the chief exponent of eclectic counseling? தொகுப்பு வழி அறிவுரை பகர்தல் முறையின் முதன்மை ஆதரவாளர் அல்லது தந்தை யார்? யாருங்க? F.C. தான். Then next one. In which type of counseling does the counselor play the most active, dominant and central role? எந்த வகையான அறிவுரை பகர்தலில் ஆலோசகர் மிகச் செயலில் உள்ள ஆதிக்கமிக்க மற்றும் மைய பங்கை வகிக்கிறார்? எதுங்க? டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். Then next one. In non-directive counseling, the primary focus is on dash. நெறிப்படுத்தாத அறிவுரை பகர்தலில் முதன்மையான கவனம் எதன் மீது செலுத்தப்படுகிறது? எதன் மீதுங்க? The client's feelings, emotions and self-discovery. அறிவுரை பெறுபவரின் உணர்வுகள், உணர்ச்சிகள் மற்றும் சுய கண்டுபிடிப்பு. Then next one. Which form of counseling is highly structured, economical in terms of time and focuses directly on the problem rather than the person? நேரத்தை சேமிக்கக்கூடிய, மிகவும் கட்டமைக்கப்பட்ட மற்றும் மனிதனை விட பிரச்சனைக்கு நேரடி முக்கியத்துவம் கொடுக்கும் அறிவுரை பகர்தல் வடிவம் எது? எதுங்க? டைரக்டிவ் கவுன்சிலிங், நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தல். Then next one.
A detailed, comprehensive, and continuous record that maintains information about a student's academic, physical, mental, social, and emotional development over time is called dash. ஒரு மாணவரின் கல்வி, உடல், மன, சமூக மற்றும் உணர்ச்சி வளர்ச்சியை நீண்ட காலமாக தொடர்ந்து பதிவு செய்யும் விரிவான ஆவணம் எதுங்க? குமுலேட்டிவ் ரெக்கார்ட் கார்டு, திரள் பதிவேடு. Then next one. An anecdotal record is defined as a dash. anecdotal பதிவேடு என்பது கீழ்க்கண்டவாறு வரையறுக்கப்படுகிறது. எப்படிங்க வரையறுக்கிறாங்க? brief, objective, factual report of a significant single behavior or event observed in a student. மாணவரிடம் கவனித்த ஒரு குறிப்பிட்ட முக்கிய நடத்தை அல்லது நிகழ்வின் சுருக்கமான புறவயமான உண்மை அறிக்கை. Then next one. What is the first and most critical step in the counseling process? அறிவுரை பகர்தல் செயல்முறையின் முதல் மற்றும் மிக முக்கியமான படிநிலை எதுங்க? Establishing rapport, இணக்கமான உறவை ஏற்படுத்துதல், பரஸ்பர நம்பிக்கை மற்றும் புரிதல். Then next one. The final step in the counseling process that checks the long-term effectiveness of the counseling and the client's progress is dash. அறிவுரை பகர்தலின் நீண்டகால செயல்திறன் மற்றும் அறிவுரை பெற்றவரின் முன்னேற்றத்தை ஆய்வு செய்யும் இறுதி படிநிலை எதுங்க? ஃபாலோ அப், பின் தொடர் நடவடிக்கை. Then next one. Group guidance is an effective school technique because it dash. குழு வழிகாட்டுதல் பள்ளிகளில் ஒரு சிறந்த உத்தியாக கருதப்பட காரணம் என்னங்க? சேவ் டைம், manpower and handles common informational needs of multiple students simultaneously. நேரம் மனித ஆற்றலை சேமிக்கிறது மற்றும் பல மாணவர்களின் பொதுவான தகவல் தேவைகளை ஒரே நேரத்தில் பூர்த்தி செய்கிறது. Then next one. Group guidance is not highly suitable for dash. குழு வழிகாட்டுதல் கீழ்கண்டவற்றுள் எதற்கு பொருத்தமானது அல்ல? எதுக்குங்க? சால்விங் அக்யூட், டீப் ரூட்டட் இண்டிவிஜுவல் இமோஷனல் அண்ட் பர்சனல் ப்ராப்ளம்ஸ், கடுமையான ஆழமான தனிநபர் உணர்ச்சி மற்றும் தனிப்பட்ட பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு. The next one. Who provided the famous 6 steps of directive counseling? Analysis, synthesis, diagnosis, prognosis, counseling and follow up. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் 6 படிநிலைகளை பகுப்பாய்வு, தொகுப்பாய்வு, குறையறிதல், விளைவு கணித்தல், அறிவுரை பகர்தல், பின்தொடர்தல். இதுதாங்க அந்த 6 அறிவுரைகள். அதையும் தெரிஞ்சுக்கோங்க. வழங்கியவர் யாருங்க? E.G. வில்லியம்சன். Then next one. In the 6 steps of directive counseling, prognosis refers to dash. நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலின் 6 படிநிலைகளில் prognosis என்பது எதனை குறிக்கிறது? Predicting the future development or outcome of the client's problem. அறிவுரை பெறுபவரின் பிரச்சனையின் எதிர்கால வளர்ச்சி அல்லது முடிவை கணிப்பது. Then next one. The fundamental difference between guidance and counseling is the dash. வழிகாட்டுதல் மற்றும் அறிவுரை பகர்தல் ஆகியவற்றிற்கு இடையே உள்ள அடிப்படை வேறுபாடு எதுங்க? Guidance is broader, preventative and can be given to a group, while counseling is a specialized, intensive face-to-face individual process. வழிகாட்டுதல் என்பது பரந்த தடுப்பு முறை மற்றும் குழுவிற்கு வழங்கப்படலாம். ஆனால் அறிவுரை பகர்தல் என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த தீவிரமான நேருக்கு நேர் தனிநபர் செயல்முறையாகும். Then next one. The concept of functional autonomy of motives, which states adult motives are independent of childhood origins, was given by dash. பெரியவர்களின் தற்போதைய செயல்பாட்டு தூண்டுதல்கள் குழந்தை பருவ காரணங்களிலிருந்து விடுபட்டு தன்னிச்சையாக இயங்கக்கூடியவை என்று கூறும் செயல்சார் தன்னாட்சி கருத்தை வழங்கியவர் யாருங்க? கார்டன் ஆல்போர்ட். The next one. In a standard normal distribution curve of IQ scores, the mean, median and mode are located at dash. நுண்ணறிவு மதிப்பெண்களின் இயல்நிலை பரவல் வளைகோட்டில் NPC சராசரி, இடைநிலை மற்றும் முகடு எங்கு அமைந்துள்ளது? எங்கங்க? Exactly at the center of the curve. வளைகோட்டின் மிகச் சரியான மைய பகுதியில். The next one. Question number 26. In the Wechsler Adult Intelligence Scale, the mean IQ is set at 100 and the standard deviation is dash. வெக்ஸ்லர் நுண்ணறிவு சோதனையில் சராசரி IQ 100 ஆகவும் அதன் திட்ட விலக்கம் எவ்வளவாகவும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எவ்வளவுங்க? 15. The next one.
An IQ score of 130 represents exactly how many standard deviations above the mean in a Wechsler test. வெக்ஸ்லர் சோதனையில் 130 என்ற ஐக்யூ மதிப்பெண் சராசரிக்கு மேல் சரியாக எத்தனை திட்ட விலக்கங்களை குறிக்கிறது? எத்தனைங்க? +2 SD. The next one. What percentage of the population falls within PMனா plus or minusங்க +or- 1 standard deviation from the mean in a normal distribution of intelligence from IQ 85 to 115. நுண்ணறிவின் இயல்நிலை பரவலில் சராசரியிலிருந்து +or- 1 திட்ட விலக்கத்திற்குள் மக்கள் தொகையின் எத்தனை சதவீதம் பேர் அடங்குவர்? எத்தனை பேருங்க? 68.26% பேர் இதில் தாங்க அடங்குறாங்க. The next one. In which technique is used to measure interpersonal relationships, social attraction and rejection patterns within a group of students? மாணவர்கள் குழுவிற்குள் இருக்கும் பரஸ்பர உறவுகள், சமூக ஈர்ப்பு மற்றும் புறக்கணிப்பு வடிவங்களை அளவிட பயன்படும் உத்தி எதுங்க? சோஷியோமெட்ரி, சமூக அளவியல். The next one. The sociometry technique was developed by dash. சமூக அளவியல் உத்தியை உருவாக்கியவர் யாருங்க? J.L. Morina. The next one. The graphic representation of social links and attraction patterns obtained from a sociometric test is called a dash. சமூக உளவியல் சோதனையின் முடிவில் கிடைக்கும் சமூக உறவுகள் மற்றும் ஈர்ப்பு வடிவங்களின் வரைபட வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? Sociogram. The next one. In a sociogram, an individual who is not selected or chosen by any other member of the group is called an dash. ஒரு சமூக வரைபடத்தில் குழுவில் உள்ள வேறு எந்த உறுப்பினராலும் தேர்ந்தெடுக்கப்படாத அல்லது விரும்பப்படாத ஒரு தனிநபர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? எப்படிங்க சொல்லுவாங்க? ஐசோலேட், தனித்து விடப்பட்டவர்னு சொல்லுவாங்க. The next one. In a sociogram, an individual who receives the maximum number of choices or selections from group members is designated as a dash. சமூக வரைபடத்தில் குழு உறுப்பினர்களிடமிருந்து அதிகபட்ச தேர்வுகள் அல்லது விருப்பங்களை பெறும் ஒரு தனிநபர் எவ்வாறு அழைக்கப்படுகிறார்? எப்படிங்க சொல்றாங்க அவங்கள? ஸ்டார், நட்சத்திரம். The next one. Who popularized the mental hygiene movement in America through the 1908 autobiography A Mind That Found Itself? 1908 வெளியான A Mind That Found Itself என்ற தன் வரலாற்று நூலின் மூலம் அமெரிக்காவில் மனநலம் பேணல் இயக்கத்தை பிரபலமாக்கியவர் யாருங்க? கிளிஃபோர்ட் பியர்ஸ். The next one. Mental hygiene is primarily defined as dash. மனநலம் பேணல் என்பது முதன்மையாக எவ்வாறு வரையறுக்கப்படுகிறது? எப்படிங்க சொல்றாங்க? சயின்ஸ் அண்ட் ஆர்ட் ஆஃப் ப்ரிசர்விங் மென்டல் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிங் மென்டல் இல்னஸ். மனநலனை பாதுகாத்தல் மற்றும் மனநோய் வராமல் தடுப்பதற்கான அறிவியல் மற்றும் கலை. The next one. Question number 36. According to the World Health Organization, mental health is dash. உலக சுகாதார அமைப்பின் கூற்றின்படி மனநலம் என்பது என்னங்க? A state of complete physical, mental and social well-being and not merely the absence of disease. வெறும் நோய் இல்லாத நிலை மட்டுமல்லாமல் முழுமையான உடல், மன மற்றும் சமூக நல்வாழ்வு நிலை. The next one. When an individual achieves a harmonious relationship between himself and his environment to satisfy his needs effectively, it is called dash. ஒரு தனிநபர் தன் தேவைகளை திறம்பட பூர்த்தி செய்ய தன்னுடனும் தன் சூழலுடனும் இணக்கமான உறவை ஏற்படுத்துவது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அதை சொல்லலாம்? அட்ஜஸ்ட்மெண்ட், இணக்கம் அல்லது பொருத்தப்பாடு. The next one. Maladjustment occurs when a person dash. பொருத்தப்பாடின்மை என்பது ஒருவருக்கு எப்போது ஏற்படுகிறது? எப்பங்க ஏற்படும்? Fails to satisfy his needs and maintain equilibrium with the environment leading to anxiety and behavioral problems. தன் தேவைகளை தீர்க்க முடியாமல் சூழலுடன் சமநிலையை இழந்து கவலை மற்றும் நடத்தை பிரச்சனைகளுக்கு உள்ளாகும் போது. The next one. Frustration is an emotional state that arises when an individual faces dash. ஒரு தனிநபர் எதனை எதிர்கொள்ளும் பொழுது மன முறிவு என்னும் உணர்ச்சி நிலை ஏற்படுகிறது? விரும்பிய இலக்கை அடைவதை தடுக்கும் ஒரு தடை அல்லது இடையூறு ஏற்படும் போது. An obstacles or barrier that prevents the achievement of a desired goal. The next one. Conflict is a painful state resulting from dash. மன போராட்டம் என்பது எதனால் ஏற்படும் வேதனையான மனநிலையாகும்?
எதனால் இங்கே ஏற்படுது? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட ஒன்றுக்கொன்று முரண்பட்ட மற்றும் எதிரான ஆசைகள் அல்லது இலக்குகள் ஒரே நேரத்தில் தோன்றுவதால். The next one. Question number 41. Kurt Lewin classified conflicts into different types. Choosing between two equally attractive but mutually exclusive goals is called dash. கூர்ட் லெவின் மனப்போராட்டங்களை வகைப்படுத்தினார். சமமான ஈர்ப்பு கொண்ட இரண்டு நல்ல இலக்குகளில் ஒன்றை தேர்ந்தெடுக்க வேண்டிய போராட்டம் எது? எதுங்க? அப்ரோச் கான்ஃப்ளிக்ட். அணுகுதல் மனப்போராட்டம். The next one. A student has to choose between completing a very difficult homework assignment or facing severe punishment from the principal. This represents dash. ஒரு மாணவர் மிகவும் கடினமான வீட்டு பாடத்தை எழுத வேண்டும் அல்லது அதிபரின் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள வேண்டும் என்ற இரண்டில் ஒன்றை தேர்ந்தெடுக்கும் கட்டாயம். இது எத்தகைய மனப்போராட்டம்? எத்தகையதுங்க? அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். விலகல் மனப்போராட்டம். The next one. Question number 43. A person wants to buy a luxury car but is terrified of going into heavy debt. This is an example of dash. ஒரு நபர் ஆடம்பர கார் வாங்க விரும்புகிறார், ஆனால் பெரும் கடன் சுமைக்கு ஆளாக அஞ்சுகிறார். இது எதற்கு உதாரணம்? எதுக்குங்க? அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட். விலகுதல் மனப்போராட்டம். The next one. Who introduced the concept of defense mechanisms to describe how the ego protects itself from anxiety? ஈகோ தன்னை கவலையிலிருந்து எவ்வாறு பாதுகாத்துக் கொள்கிறது என்பதை விவரிக்க மன தற்காப்பு வழிமுறைகள் என்ற கருத்தை அறிமுகப்படுத்தியவர் யார்? யாருங்க? சிக்மண்ட் ஃப்ராய்டு. The next one. Forcing painful, anxiety-provoking thoughts and unacceptable impulses completely out of conscious awareness into the unconscious mind is called dash. வேதனை தரும் கவலை தரும் எண்ணங்களை நனவு மனதிலிருந்து நனவிழி மனதிற்குள் பலவந்தமாக தள்ளி மறக்கடிக்கும் தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? ரிப்ரெஷன். நசுக்குதல் அல்லது அடக்குதல். The next one. Question number 46. A student who fails an exam blames the poor quality of teaching or a faculty question paper. This defense mechanism is dash. தேர்வில் தோல்வியடைந்த ஒரு மாணவர் கற்பித்தலின் தரம் சரியில்லை என்றோ அல்லது வினாத்தாள் கடினம் என்றோ காரணம் கூறுவது எதற்கு உதாரணம்? எதுக்குங்க? ரேஷனலைசேஷன். காரணம் காட்டுதல். The next one. Attributing one's own unacceptable thoughts, faults or hidden negative desires onto another person is called dash. தன்னிடமுள்ள ஏற்றுக்கொள்ள முடியாத தவறுகள் அல்லது எதிர்மறை ஆசைகளை மற்றவர் மீது சுமத்தி பேசுவது எது? எதுங்க? ப்ரொஜெக்ஷன். புறத்தெறிதல். The next one. An angry employee cannot argue with his boss, so he returns home and releases his anger on his innocent family members. This represents dash. அலுவலகத்தில் மேலாளரிடம் கோபத்தை காட்ட முடியாமல் வீட்டிற்கு வந்து தன் அப்பாவி குடும்ப உறுப்பினர்களிடம் கோபத்தை காட்டும் தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? டிஸ்பிளேஸ்மெண்ட். இடமாற்றம். The next one. Redirecting socially unacceptable, destructive energy or impulses into socially highly valued, creative and protective channels is called dash. சமூகத்தால் ஏற்றுக்கொள்ளப்படாத கோபம் அல்லது உணர்ச்சிகளை சமூகத்தால் மதிக்கப்படும் பயனுள்ள செயல்களாக மாற்றுவது எது? எதுங்க? சப்ளிமேஷன். மடைமாற்றம். The next one. An adult bursts into tears and throws temper tantrums like a child when facing high levels of life stress. This defense mechanism is dash. ஒரு பெரியவர் கடுமையான வாழ்க்கை பிரச்சனைகளின் போது ஒரு குழந்தையைப் போல அழுது அடம் பிடிப்பது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? ரிக்ரெஷன். பின்னோக்கம். The next one. Actively expressing the exact opposite behavior of one's true hidden and unacceptable feeling is called dash. தன் உண்மையான உணர்வுகளுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நடத்தையை வெளியில் வெளிப்படுத்துவது, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவது போன்ற தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? ரியாக்ஷன் ஃபார்மேஷன். எதிர்வினை உருவாக்கம். The next one. A physically weak boy who cannot excel in sports works extremely hard and becomes the academic topper of the school. This is a clear case of dash. விளையாட்டில் சிறந்து விளங்க முடியாத உடல் பலவீனமான ஒரு மாணவர் கல்வியில் மிக கடுமையாக உழைத்து பள்ளியில் முதலிடம் பெறுவது எதற்கு உதாரணம்?
எதற்குங்க? காம்பன்சேஷன், ஈடு செய்தல். The next one. An individual who admires a famous freedom fighter starts dressing, talking and behaving exactly like him. This represents dash. இது எப்படிங்க சொல்லலாம்? ஐடென்டிஃபிகேஷன், தன்வயமாக்கல் அல்லது அடையாளம் காணல். The next one. Refusing to accept or acknowledge the existence of an obvious painful reality is called dash. கண்முன்னே தெரியும் வேதனை தரும் உண்மை நிலையை ஏற்றுக்கொள்ளவே முற்றிலும் மறுப்பது எது? எதுங்க? டெனியல், மறுத்தல். The next one. When psychological distress or emotional conflicts are unconsciously converted into physical symptoms, it is known as dash. எந்த ஒரு உடல் சார்ந்த காரணமும் இன்றி உளவியல் அழுத்தத்தின் காரணமாக ஒருவருக்கு தலைவலி அல்லது பக்கவாதம் போன்ற உடல் அறிகுறிகள் தோன்றுவது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? கான்வர்ஷன், மாற்றுருவாக்கம் அல்லது உடல் வடிவமாக்கல். The next one. A student who cannot master mathematics starts daydreaming about becoming a world famous space scientist. This represents dash. கணித பாடத்தை படிக்க முடியாத ஒரு மாணவர் தான் ஒரு உலக புகழ் பெற்ற விண்வெளி விஞ்ஞானி ஆவது போல் பகற்கனவு காண்பது எந்த தற்காப்பு நடத்தை? எதுங்க? ஃபேண்டசி, டேட்ரீமிங், பகற்கனவு அல்லது கற்பனை உலகம். The next one. Delusions and hallucinations are severe symptoms primarily found in dash. பிரமைகள் மற்றும் மன பொய்த்தோற்றம் ஆகியவை எந்த வகையான தீவிர மனநல பாதிப்பில் காணப்படும் முக்கிய பண்புகளாகும்? எதுங்க? சைக்கோசிஸ், தீவிர மனநோய். The next one. Schizophrenia is classified as a dash. மனச்சிதைவு நோய் எந்த வகையின் கீழ் வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எதுங்க? சிவியர் சைக்காட்டிக் டிசார்டர், தீவிரமான சைக்காட்டிக் மனநோய். The next one. An irrational, intense and persistent fear of a specific object, place or situation is defined as a dash. ஒரு குறிப்பிட்ட பொருள், இடம் அல்லது சூழ்நிலையை கண்டு தேவையற்ற மிக கடுமையான கட்டுப்படுத்த முடியாத தொடர் பயம் கொள்வது எது? எதுங்க? ஃபோபியா, பயம். The next one. Eating disorder characterized by an intense fear of gaining weight leading to self-starvation is called dash. உடல் குண்டாகி விடுமோ என்ற கடுமையான பயத்தால் உணவை முற்றிலும் தவிர்த்து பட்டினி கிடக்கும் உணவு குறைபாடு நோய் எது? எதுங்க? அனோரெக்சியா நெர்வோசா. The next one. The standard data gathering tool that contains a systematic list of questions to be answered in writing by the student is a dash. மாணவரால் எழுத்துப்பூர்வமாக பதிலளிக்கப்படும் முறையான கேள்விகளின் பட்டியலை கொண்ட வழிகாட்டுதல் கருவி எது? எதுங்க? எதுங்க? questionnaire, வினா நிரல். Which tool requires an observer to mark the presence or absence of specific traits or behaviors using a simple yes or no? மாணவரிடம் குறிப்பிட்ட பண்புகள் அல்லது நடத்தைகள் உள்ளனவா அல்லது இல்லையா என்பதை ஆம் அல்லது இல்லை மூலம் குறிக்க பயன்படும் கருவி எது? எதுங்க? செக்லிஸ்ட், சரிபார்ப்பு பட்டியல். The next one. A cumulative record card gathers information about a student from dash. ஒரு திரள் பதிவேடு மாணவரை பற்றிய தகவல்களை எப்போது சேகரிக்கிறது? எப்பைங்க? மாணவனின் ஒட்டுமொத்த பள்ளி வாழ்க்கை காலம் முழுவதும் தொடர்ச்சியாக, continuously over the entire period of the student's school life. The next one. Who is considered the client in the counseling process? அறிவுரை பகர்தல் செயல்முறையில் கிளைண்ட் அல்லது அறிவுரை பெறுபவர் என்று அழைக்கப்படுபவர் யார்? யாருங்க? பிரச்சனையை கொண்டுள்ள மற்றும் உளவியல் உதவியை நாடும் தனி நபர். The next one. Which of the following is a primary quality required for a successful school counselor? ஒரு சிறந்த பள்ளி ஆலோசகருக்கு தேவைப்படும் முதன்மையான பண்பு கீழ்கண்டவற்றுள் எது? எதுங்க? எம்பதி, ஆக்டிவ் லிசனிங் அண்ட் நான் ஜட்ஜ்மெண்டல் ஆட்டிடியூட், இரக்க புரிதல், கூர்ந்து கவனித்தல் மற்றும் யாரையும் தவறாக மதிப்பிடாத மனப்பான்மை. The next one. In the context of a school, orientation service is a part of guidance aimed at dash. பள்ளிகளில் வழங்கப்படும் வழிகாட்டுதலில் அறிமுக சேவை என்பது எதனை நோக்கமாக கொண்டது? எதைங்க? வெல்கமிங் அண்ட் அட்ஜஸ்டிங் நியூ ஸ்டூடெண்ட்ஸ் டு த நியூ ஸ்கூல் என்விரான்மெண்ட். புதிய மாணவர்களை வரவேற்று அவர்களை புதிய பள்ளி சூழலுக்கு பழக்கப்படுத்துவது. The next one. Follow up service in guidance is mean for dash. வழிகாட்டுதலில் பின்தொடர் சேவை யாருக்காக பயன்படுகிறது? யாருக்குங்க?
பழைய மாணவர்களின் முன்னேற்றத்தை மதிப்பிடவும் வழிகாட்டுதல் திட்டத்தின் செயல்திறனை சரிபார்க்கவும். Then next one. Placement service in school guidance assist students in dash. பள்ளி வழிகாட்டுதலில் வேலைவாய்ப்பு அல்லது அமர்வு சேவை மாணவர்களுக்கு எதில் உதவுகிறது? எதுலைங்க? பொருத்தமான கல்வி படிப்புகள் அல்லது வேலை வாய்ப்புகளை பெறுவதில். The next one. When a group of students choose each other mutually in a sociometric test forming a closed subgroup, it is called a dash. ஒரு சமூக அளவியல் சோதனையில் ஒரு சிறிய குழு மாணவர்கள் தங்களுக்குள்ளேயே பரஸ்பரம் தேர்ந்தெடுத்து கொண்டு ஒரு மூடிய உட்பிரிவை உருவாக்கினால் அது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க அழைக்கிறோம்? கிளிக் அல்லது குழு பிரிவு. Then next one. Mental health of a student is highly influenced by dash. ஒரு மாணவனின் மனநலம் எதனால் மிக அதிக அளவில் பாதிக்கப்படுகிறது அல்லது தீர்மானிக்கப்படுகிறது? எது மூலியமாங்க? குடும்பச் சூழல், பெற்றோரின் அணுகுமுறை மற்றும் பள்ளி வளிமண்டலம். The next one. Psychology of adjustment emphasizes that adjustment is a dash. பொருத்தப்பாடு உளவியல் பொருத்தப்பாடு என்பது ஒரு எத்தகைய கூறு என வலியுறுத்துகிறது? எத்தகையதுங்க? Continuous and dynamic process, தொடர்ச்சியான இயக்கமிக்க செயல்முறை. The next one. Which defense mechanism involves acting like a famous screen idol or hero to escape one's own feelings of inferiority? தன் சொந்த தாழ்வு மனப்பான்மையிலிருந்து தப்பிக்க ஒரு புகழ்பெற்ற திரைப்பட நாயகன் போல தன்னை நினைத்து கொண்டு செயல்படும் தற்காப்பு நடத்தை எது? எதுங்க? ஐடென்டிஃபிகேஷன், தன்வயமாக்கல். The next one. The IQ of a gifted child on the normal distribution curve is generally dash. இயல்நிலை பரவல் வளைகோட்டின்படி மீத்திறன் மிக்க குழந்தையின் IQ பொதுவாக எவ்வளவு இருக்கும்? எவ்வளோங்க? 130 or above. The next one. Question number 74. An IQ score that is exactly 1 standard deviation. Question number 74. An IQ score that is exactly 1 standard deviation below the mean in a Wechsler test is dash. வெக்ஸ்லர் சோதனையில் சராசரிக்கு கீழ் சரியாக -1 திட்ட விலக்கத்தை குறிக்கும் IQ மதிப்பெண் எது? எதுங்க? 85. The next one. What is the location of the mode in a perfectly symmetrical normal probability curve? ஒரு துல்லியமான சமச்சீர் இயல்நிலை அலைவெண் வளைகோட்டில் முகடு எங்கு அமைந்திருக்கும்? எங்கெங்க இருக்கும்? At the highest peak point at the center. மையத்தில் உள்ள மிக உயர்ந்த உச்ச புள்ளியில். The next one. Non-directive counseling is also highly descriptive as dash. நெறிப்படுத்தப்படாத அறிவுரை பகர்தல் முறை கீழ்கண்டவாறும் சிறப்பாக விவரிக்கப்படுகிறது. எப்படிங்க? client centered and permissive, அறிவுரை பெறுபவர் மையம் மற்றும் அனுமதிக்கும் முறை. The next one. The tool of guidance that collects information by observing the student in actual unstructured real life situations without their awareness is dash. மாணவர் அறியாத வண்ணம் அவரை உண்மையான வாழ்க்கை சூழலில் நேரடியாக கவனித்து தகவல்களை சேகரிக்கும் வழிகாட்டுதல் முறை எது? எதுங்க? நேச்சுரலிஸ்டிக் அப்சர்வேஷன், இயற்கை உற்றுநோக்கல் முறை. The next one. Which approach to counseling gives full freedom to the counselor to choose between directive or non-directive methods based on the state of the interview? நேர்காணலின் நிலையை பொறுத்து நெறிப்படுத்தும் அல்லது நெறிப்படுத்தாத முறைகளை தேர்ந்தெடுக்கும் முழு சுதந்திரத்தை ஆலோசகருக்கு வழங்கும் அணுகுமுறை எது? எதுங்க? எக்லெட்டிக் அப்ரோச், தொகுப்பு வழி அணுகுமுறை. The next one. Chronic long-term maladjustment in a school student can directly lead to dash. ஒரு பள்ளி மாணவரிடம் காணப்படும் நீண்டகால தீர்க்கப்படாத பொருத்தப்பாடின்மை எதற்கு வழிவகுக்கும்? எதுக்குங்க? இளம் குற்றவாளி நடத்தை அல்லது மன ரீதியான முறிவு. The next one. Sweet lemons is a form of dash. தித்திக்கும் எலுமிச்சை தன்னிடமுள்ள தரம் குறைந்த பொருளை மிகச் சிறந்தது என்று கூறுவது என்பது எந்த தற்காப்பு நடத்தையின் வடிவம்? எதுங்க? காரணங்காட்டுதல், ரேஷனலைசேஷன். The next one. When a student channelizes his underlying aggressive impulses into heavy physical gym workouts, he is utilizing dash. ஒரு மாணவர் தன்னுள் இருக்கும் ஆக்ரோஷமான உணர்ச்சிகளை உடற்பயிற்சி கூடத்தில் கடுமையான பயிற்சிகள் செய்வதன் மூலம் வெளிப்படுத்துவது எதனை பயன்படுத்துவதாகும்? எதுங்க? சப்ளிமேஷன், மடை மாற்றம். The next one. A teacher records a student's remarkable act
of honesty during an exam in a short descriptive paragraph. This record is an dash. தேர்வின் போது ஒரு மாணவர் காட்டிய அசாதாரணமான நேர்மையை ஆசிரியர் ஒரு குறுகிய பக்தியில் விவரித்து எழுதுகிறார். இப்பதிவு ஒரு டேஷ். எப்படிங்க சொல்லலாம்? நிகழ்வு பதிவேடு. Then next one. In a school guidance program, who is considered the primary center or focus of all activities? பள்ளி வழிகாட்டுதல் திட்டத்தில் அனைத்து செயல்பாடுகளின் முதன்மை மையம் அல்லது இலக்காக கருதப்படுபவர் யார்? யாருங்க? ஸ்டூடெண்ட், மாணவர். The next one. Vocational guidance should ideally begin at which stage of school education? தொழில் வழிகாட்டுதல் என்பது பள்ளி கல்வியின் எந்த கட்டத்தில் மிகவும் உகந்தது? எதுலைங்க? செகண்டரி ஆர் ஹையர் செகண்டரி ஸ்டேஜ், மேல்நிலை கல்வி நிலை. The next one. The inventory used to measure an individual specific patterns of likes, preference and choices regarding various occupations is called an dash. பல்வேறு தொழில்கள் குறித்து ஒரு தனி நபருக்கு இருக்கும் விருப்பங்கள் மற்றும் தேர்வுகளை அளவிட பயன்படும் பட்டியல் எது? எதுங்க? இன்ட்ரெஸ்ட் இன்வென்ட்ரி, ஆர்வ பட்டியல். The next one. Aptitude tests are primarily used in guidance to predict an individual's. வழிகாட்டுதலில் ஆப்டிடியூட் தேர்வுகள் முக்கியமாக ஒரு தனி நபரின் எதனை கணக்கிட பயன்படுகிறது? எதுங்க? பயிற்சிக்கு பின் ஒரு குறிப்பிட்ட துறையில் பெறக்கூடிய எதிர்கால வெற்றி அல்லது சாத்தியமான திறன். The next one. The ultimate aim of mental hygiene program is to develop an individual with a dash. மனநலம் பேணல் திட்டத்தின் இறுதி நோக்கம் எத்தகைய தனிமனிதனை உருவாக்குவதாகும்? எப்படிங்க? ஃபுல்லி இன்டகிரேட்டட், முழுமையாக ஒருங்கிணைந்த, சமநிலையான மற்றும் பொருத்தப்பாடுடைய ஆளுமை. The next one. Who stated that counseling is a dynamic and purposeful relationship between two people? அறிவுரை பகர்தல் என்பது இரண்டு நபர்களுக்கு இடையே நிலவும் ஒரு இயக்கமிக்க மற்றும் நோக்கமுள்ள உறவாகும் என்று கூறியவர் யார்? யாருங்க? சி. கில்பர்ட் ரென். The next one. In a standard normal curve, the total area under the curve represent what probability or percentage? ஒரு நிலையான இயல்நிலை பரவல் வளைகோட்டின் கீழ் உள்ள ஒட்டுமொத்த பகுதி எத்தனை சதவீதம் அல்லது நிகழ்தகவை குறிக்கிறது? எத்தனை சதவீதங்க? 100%. The next one. An IQ score of 70 represents exactly how many standard deviations below the mean in a Wechsler test? வெக்ஸ்லர் சோதனையில் 70 என்ற ஐக்யூ மதிப்பெண் சராசரிக்கு கீழ் சரியாக எத்தனை திட்ட விலக்கங்களை குறிக்கிறது? எத்தனை திட்ட விலக்கத்தை குறிக்குது? -2 SD, -2 standard deviation. The next one. Case study method in guidance focuses on gathering deep multidimensional history of dash. வழிகாட்டுதலில் தனியால் வரலாறு முறை எதனை பற்றிய ஆழமான பல பரிமாண வரலாற்றை சேகரிப்பதில் கவனம் செலுத்துகிறது? எதைங்க? ஒரு குறிப்பிட்ட தனிநபர் அல்லது கேஸ் பற்றிய முழு விவரங்கள். The next one. In which step of Williamson's directive counseling are all the gathered facts integrated to understand the assets and liabilities of the client? வில்லியம்சனின் நெறிப்படுத்தும் அறிவுரை பகர்தலில் சேகரிக்கப்பட்ட அனைத்து உண்மைகளும் ஒருங்கிணைக்கப்பட்டு மாணவரின் பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்ளும் படிநிலை எது? எதுங்க? சிந்தசிஸ், தொகுப்பாய்வு. The next one. The term used to describe a school counselor's ability to see the world exactly through the student's eyes without losing objectivity is dash. ஒரு பள்ளி ஆலோசகர் தன் நடு நிலைமையை இழக்காமல் மாணவனின் பார்வையிலிருந்து உலகை துல்லியமாக பார்க்கும் திறன் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? எப்படிங்க? எம்பத்தி, இரக்க புரிதல். The next one. Which of the following is an internal or psychological score of frustration? கீழ்கண்டவற்றுள் எது மன முறிவிற்கான உட்புற அல்லது உளவியல் காரணியாகும்? எதுங்க? முரண்பட்ட ஆசைகள் அல்லது உள்மன ஒழுக்க குற்ற உணர்ச்சி. The next one. A person who is forced to attend a wedding he hates but is also afraid of offending his parents is experiencing. ஒரு நபர் தனக்கு முற்றிலும் பிடிக்காத திருமணத்திற்கு செல்ல வேண்டிய கட்டாயம், அதே நேரத்தில் செல்லாவிட்டால் பெற்றோர் கோபித்துக் கொள்வார்களே என்ற பயம் அவர் எதிர்கொள்ளும் மன போராட்டம் எது? எதுங்க? அவாய்டன்ஸ் கான்ஃப்ளிக்ட், விலகல் மன போராட்டம். Then next one. The process of using statistical methods to analyze and interpret test scores in educational guidance is a part of dash.
கல்வி வழிகாட்டுதலில் தேர்வு மதிப்பெண்களை பகுப்பாய்வு செய்யவும் விளக்கவும் புள்ளியியல் முறைகளை பயன்படுத்துவது எதன் ஒரு பகுதியாகும்? எதுங்க? புறவயமான மதிப்பீடு. Then next one. In Carl Rogers, the counselor should maintain unconditional positive regard. This means dash. காரல் ரோஜர்ஸின் அணுகுமுறையில் ஆலோசகர் நிபந்தனையற்ற நேர்மறை மதிப்பு கொண்டிருக்க வேண்டும். இதன் பொருள் என்ன? இதோட பொருள் என்னங்க? எந்த ஒரு நிபந்தனையோ அல்லது தீர்ப்போ இன்றி அறிவுரை பெறுபவரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு மதிப்பது. The next one. Question number 98. Guidance service help a teacher in the classroom primarily to dash. வழிகாட்டுதல் சேவைகள் வகுப்பறையில் ஒரு ஆசிரியருக்கு முக்கியமாக எவ்வாறு உதவுகின்றன? எப்படிங்க உதவுது? தனிநபர் வேறுபாடுகளை புரிந்து கொண்டு மாணவர்களின் சிறப்பு தேவைகளை பூர்த்தி செய்ய. The next one. If a student is constantly showing aggressive behavior, fighting and stealing in school, the guidance cell should first dash. ஒரு மாணவர் பள்ளியில் தொடர்ந்து ஆக்ரோஷமான நடத்தை, சண்டை மற்றும் திருட்டு ஆகியவற்றில் ஈடுபட்டால் வழிகாட்டுதல் குழு முதலில் என்ன செய்ய வேண்டும்? என்னங்க செய்யணும்? பொருத்தப்பாடின்மைக்கான மூல காரணத்தை கண்டறிய விரிவான தனியால் வரலாற்றை நடத்தி அறிவுரை பகர வேண்டும். The next one. In a normal distribution curve, what percentage of values lie between plus or minus 2 standard deviations around the mean? ஒரு இயல்நிலை பரவல் வளைகோட்டில் சராசரியை சுற்றி ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 திட்ட விலக்கங்களுக்குள் எத்தனை சதவீத மதிப்புகள் அடங்கியுள்ளன? எத்தனைங்க? 95.44%. ஸோ டோட்டலி சைக்காலஜி யூனிட் 7ல் 100 MCQs பார்த்துருக்கோம். ஸோ யூனிட் 1லேருந்து யூனிட் 7 வரைக்கும் 700 MCQ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோங்க. இதுக்கு முன்னாடி வீடியோஸ் பார்க்கலன்னா கண்டிப்பாக பார்த்துட்டு வந்துடுங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் மற்றும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முகை அகாடமிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் லேர்னிங், கீப் க்ரோயிங், கீப் வின்னிங். தேங்க்யூ.